அதை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கொத்தமல்லி பொடி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கொத்தமல்லி பொடி வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம். குழம்பு தேவையில்லை. பித்தம், இந்த கவம், தலைவலி எல்லாமே சரியாகிடும். இது பொடி போட்டு சாப்பிட்டா. அப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிடலாம். இது செய்யணும் நம்ம சொல்ல போகிறேன். நல்லா வறுத்துறோம். வறுத்து பாத்திரத்தை போட்டு அப்புறம் மிளகா, வர மிளகா நான் வந்து 7 மிளகா போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா 7 மிளகா வச்சு உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அது கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இந்த மிளகாய் கூட. நல்லா வறுத்துருச்சு. இங்கே வறுத்துருச்சு. பூண்டு, உப்பு, எல்லாமே வறுத்து போட்டோம்னா கெடாது. ஒரு மாதத்துக்கு கூட வச்சு கைவிடாமல் எடுத்து ஃபோனில் போட்டு சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வணக்கின பூரா மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை போட்டாச்சு, அரைச்சிக்கலாம். அரைச்சிருச்சான்னு பார்ப்போம். வெறும் சாப்பாடு செஞ்சு இது 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி, நம்ம தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். வயிறு மந்தமாக இருக்கிறது, நரம்பு எல்லாத்துக்குமே நல்லது. பித்தம்